தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோல்வியடைந்த காரணத்தினால்தான் சாதனைகளை தாமஸ் ஆல்வா எடிசன் வெற்றி அடைந்திருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், முடியும், நம்முடைய குழந்தையால் முடியும் என்றால் கட்டாயம் முடியும், நடக்கும் என்று நினைத்தால் கட்டாயம் நடக்கும். முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை. விநாயகா மிஷன்ஸ் சட்டக்கல்லூரியில் டீனா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சட்டம் நம்ம எதுக்காக படிக்கணும் அதோட ஒரு ஃபுல் மீனிங் எனக்கு ஆக்சுவலாக புரிஞ்சது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் லீட் பண்ணுறதுக்கு. Titan of Tamil Nadu. Title sponsor MCR Pure Cotton Club formal and casual shirts. Supported by Namma Family Group கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Sunland பிசுபிசு இல்லாத Sunland Refined Sunflower Oil. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Associate sponsor Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Food sponsor சேலம் ஆரா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. Refreshment partner Meriba Life in Every Drop. Hospitality partner Ramada by Wyndham Chennai Egmore. Travel partner Tamil Taxi Services Yes Cars Chennai. Inspirational icon of Tamil Nadu, excellence in skills. The award goes to Vinayaka Missions Law School and Career Growth. மரியாதைக்குரிய தொழிலாளர் நல்வாழ்வு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு CV கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Dr. Anand Padmanabhan, Dean of Vinayaka Missions Law School. We welcome him on stage to collect the award. என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத படிக்கிறதுக்கே உங்க திறமை சார். எனக்கு முடியல சார், திணறிட்டேன். நான் அதை படிச்சு, அதாவது உங்களோட டிகிரிஸை மட்டும் படிக்கிறதே எனக்கு வரல சார். இவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னா எப்படி சார்? இல்லை அப்படியே படித்து போகுது. நான் ஆக்சுவலாக சென்னையில் தான் என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு. நான் கேரளான்னு வரவேங்க, அதனால் எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா தெரியாது. ஆனால் நான் முதல்ல சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் எப்படி பண்ணிடலாம் அது கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சீனியர்கிட்ட. என்ன அரவிந்த் தாத்தார் அவங்க தான் என்னோடய சீனியர். ஆனால் இப்போது விநாயகா மிஷன்ஸ் சட்டக்கல்லூரியில் டீனா சேர்ந்ததுக்கப்புறம் தான் சட்டம் நம்ம எதுக்காக படிக்கணும் அதோட ஒரு ஃபுல் மீனிங் எனக்கு ஆக்சுவலாக புரிஞ்சது. இந்த லா ஸ்கூல் நம்ம டாக்டர் ஃப்ரான்சிஸ் ஜூலியன் அவங்களோட விஷன் தான். நான் ஒரு மீடியம் மட்டும்தான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் லீட் பண்ணுறதுக்கு. அது நம்ம சான்சலர் டாக்டர் எஸ் கணேசன் அவங்களோட விஷன், டாக்டர் ஃப்ரான்சிஸ் ஜூலியனோட விஷன், இந்த மாதிரி நிறைய பேரோட விஷன் இருக்காங்க இந்த லா ஸ்கூல் ஸ்ட்ரென்த் பகிர்றதுக்கு. அதனால தேங்க்யூ அண்ட் ஆனரபிள் மினிஸ்டர், தேங்க்யூ சார் ஃபார் கன்ஃபரிங் திஸ் அவார்ட் ஆன் அஸ். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்க வருகைக்கு. தேங்க்ஸ் a lot சார், தேங்க்ஸ் a lot. பொதுவா மக்கள் அரசியல்வாதிகளை தேடி வருவாங்க, சரி. ஆனா மக்களை தேடி செல்லுகிற வெகு சில அரசியல்வாதிகளில் ஒருவராக CV கணேசன் எப்போதும் பார்க்கப்படுவதன் நோக்கமில்லை. கிராமத்தில் அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் படுகின்ற இன்னலை போர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டிலே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க. இங்கே மேடையில் வந்தவங்கெல்லாம் பல கல்லூரிகள் வச்சுருக்காங்க. பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி என்று அவார்டெலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஐயா நம்ம ஜட்ஜ் ஐயா இங்கே உட்காந்துருக்கார், அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்தவர் நம்முடைய சட்டக்கல்லூரியுடைய டீன் கூட வந்துட்டு போனார். ஆனால் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு அம்மாவும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் டாக்டர் ஆக மாட்டானா, தன்னுடைய மகள் டாக்டர் ஆக மாட்டாங்களா, பொறியியல் படித்து இன்ஜினியர் ஆக மாட்டாங்களா, ஐயா ஜட்ஜி வந்திருக்க மாதிரி நம்ம குழந்தை ஜட்ஜி ஆக மாட்டாங்களா, இல்லை பார்லிமெண்ட்டில் செக்ரட்டரி ஆக மாட்டாங்களா, சட்டமன்றத்தில் செக்ரட்டரி ஆக மாட்டாங்களா, இல்லை பெரிய வழக்கறிஞர் ஆக மாட்டாங்களா என்று மிகுந்த ஒரு கனவோடு தான் இங்கே எல்லா அம்மாவும் அமர்ந்திருக்கிறாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே,
அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அம்மா வளர்க்குறதுலாம் இருக்குது, அப்பா வளர்ப்பார்னு சொல்ல, அண்ணன் வளர்ப்பார்னு சொல்ல. ஆகவே ஒவ்வொரு குழந்தையும் எப்படி வளர வேண்டும் என்று அந்த தாய் தீர்மானிக்கிறாள். இன்னும் சொல்லப்போனால் தன் வயிற்றிலே அந்த கரு வளருகின்ற போது அந்த தாய் தன்னுடைய குழந்தை எப்படியெல்லாம் வளர வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அந்த தாய் சிந்திக்கின்ற அந்த சிந்திப்பு தான், அந்த எண்ணங்கள் தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி மேலோங்கி செல்கிறது. ஆகவே தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தாயும் எண்ணக்கூடிய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்து மாதம் படிக்கிற உயர்கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறார். தமிழ் புதல்வன் திட்டம்னு கொண்டு வந்து 1000 ரூபா கொடுக்குறார். அதுக்கு என்ன காரணம்? இந்த எல்லா தாய்களும் சகோதரிகளும் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வந்திருக்காரு. நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். தயவுசெய்து நம்முடைய குழந்தைகள்லாம் படிக்கிற குழந்தைகள் பார்க்கணும், அவங்க அப்பா அம்மா கூட பார்க்கணும். அதாவது நான் முதல்வன் வெப் போர்ட்டல்னு ஒரு வெப் போர்ட்டல் கொண்டு வந்திருக்காரு. அந்த வெப் போர்ட்டலில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே போய் படிக்கணும், என்ன ட்ரைனிங் எடுக்கணும், என்ன பயிற்சி பெறணும், அந்த பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பம் எங்கே பெறுறது, அதற்கான ஸ்காலர்ஷிப் எப்படி பெறுறது, அது படித்து முடித்த பிறகு எந்த நிறுவனத்தில் போய் வேலைக்கு போகணும் என்ற பல்வேறு கல்வி சம்பந்தமான விஷயங்களை அதில் கொண்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் நான் ஊரில் ஒவ்வொரு கிராமம் போய் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார், கிராமத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் ஒவ்வொரு அமைச்சரையும் ஒவ்வொரு கிராமமாக சென்று அமைச்சர்னு பார்க்காம சாதாரண மக்களோடு மக்களாக நீங்கள் பழகணும்னு சொல்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் போய் அடித்தட்டு மக்களில் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். குடிநீர் இல்லையா, கொடுங்க, உடனே நிறைவேற்றுறோம். விளக்கு மின்சார விளக்கு எரியலையா, கொடுங்க, உடனே நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தைகளை பார்க்குறோம். அந்த குழந்தைகள் எப்படி படிக்கணும், எப்படி வளரணும் அப்படிங்கிற விதத்தை சொல்லி கொடுக்குறோம். ஆகவே தான் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சாதாரண மக்கள்கிட்ட கூட எளிமையாக பழகுவதை எங்களுடைய முதலமைச்சர் சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்று தந்திருக்கிறார். ஆகவே அதனுடைய வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாணவ செல்வங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிற காலத்தில் நம்ம அதாவது சொல்லணுன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோல்வியடைந்ததாக நான் படித்திருக்கிறேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 10,000 முறை தோல்வியடைந்த காரணத்தினால்தான் பல்வேறு சாதனைகளை தாமஸ் ஆல்வா எடிசன் வெற்றி அடைந்திருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கும்போது அந்த ஆசிரியர் ஒரு கடிதம் கொடுத்துருக்கார் அந்த மாணவன்கிட்ட. இந்த கடிதத்தை கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுன்னு சொல்லி அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கடிதத்தை கொண்டு சென்று அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்கார். அது அந்த அம்மா படிக்கும்போது அவர் ஆல்வா எடிசன் கேட்டிருக்கார், அம்மா என்னம்மா எழுதியிருக்காருன்னு கேட்டிருக்காரு. அப்போ சொல்லியிருக்கார், உன்னை போன்ற சிறந்த அறிவாளி வேறு எவரும் இல்லை, ஆகவே நீ தினந்தோறும் சென்று அருகாமையில் இருக்கின்ற நூலகத்திலே படிக்க வேண்டும் என்று வாத்தியார் எழுதி கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க. அதை புரிந்து கொண்டு உடனே தினந்தோறும் தாமஸ் ஆல்வா எடிசன் அருகாமையில் இருக்கின்ற நூலகத்திற்கு சென்று தினம் நல்லா படித்து நல்ல உலக அளவில் சாதனை செய்யக்கூடிய மனிதனாக வந்திருக்கார். இறுதியாக அவருடைய தாயார் இறந்த பிறகு அந்த வீட்டை காலி பண்ணுறார் தாமஸ் ஆல்வா எடிசன். காலி பண்ணும்போது அந்த ஒரு பெட்டியிலிருந்து ஒரு கடிதம் கீழே விடுகிறது. அந்த கடிதம் என்னவென்று எடுத்து படிக்கிறார். அந்த கடிதம் யாருக்கு எழுதி கொடுத்தனா, அதான் ஆரம்பத்தில் அந்த வாத்தியார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம். அதை பிரித்து படிக்கும்போது அந்த கடிதத்தில் உள்ளே என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் மகன், தயவு செஞ்சு அம்மாக்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் மகன் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, இந்த பள்ளியிலே அவரை படிக்க வைக்க முடியாது என்று எழுதி கொடுத்த கடிதம் தான் அந்த கடிதம். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையை கூட மூளை வளர்ச்சி உள்ள குழந்தையாக மாற்றி உலகத்திலே சாதனை படைக்க வைத்த ஒரு தாயால் தான் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் அவருடைய தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை சொல்வதற்கு காரணம், ஒவ்வொரு அம்மாவும் முடியும், நம்முடைய குழந்தையால் முடியும் என்றால் கட்டாயம் முடியும், நடக்கும் என்று நினைத்தால் கட்டாயம் நடக்கும். முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை, முடியாது எதுவும் உலகத்தில் இல்லை என்று சொன்னவன் யாருன்னா, கிரேட் நெப்போலியன், கிரேட் அலெக்சாண்டர், கிரேட் பீட்டர், 3 பேர் தான் உலகத்தில் எதுவும் முடியாதுன்னு சொன்னவர்கள். ஆக உலகத்தில் முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அதை பற்றிய சிந்தனை, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு, வெற்றி எங்கே இருக்கிறது, கிட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று எண்ண வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆபிரகாம் லிங்கன்
அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு சாதாரண தவறாக நினைக்க வேண்டாம், செருப்பு தைக்கக்கூடிய காலனி தயாரிக்கக்கூடிய ஒரு மகனாக இருந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அவர் வந்து படிக்க முடியல, அவரால் குமசா வேலை பார்த்தாரு, கடையில் வேலை செஞ்சார், தானாகவே வேலைக்கு போனார், கடையில் வேலை செஞ்சார். அப்படிப்பட்டவர் தானாகவே சட்டமன்றத்திற்கு நின்று ஒரு முறை தான் ஜெயிச்சு பல முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறார். தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பயணம் செய்த காரணத்தினால்தான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய அதிபராக மாறினான் என்பது உலக வரலாறு. ஆகவே வந்திருக்கின்ற ஒவ்வொரு தாயும் தங்களால் முடியும், தங்கள் குழந்தைகளை உயிரே கொண்டு செல்ல முடியும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, குழந்தைகளை அன்பாக வளர்க்க வேண்டும், ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும், பணிவாக வளர்க்க வேண்டும். தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. ஆகிய வந்திருக்கின்ற மாணவ செல்வங்க அத்தனை பேரும் கோயிலில் போய் சாமி கொடுத்துட அம்மாவையும் அப்பாவையும் வழிபட்டாலே அது அதை விட ஒரு சிறந்த கோயில் எதுவும் இல்லை. ஆகவே வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டாக்டராக வரணும், என்ஜினியராக வரணும், கலெக்டராக வரணும், எஸ்பியாக வரணும், இந்த நாட்டில் உயர்நிலைக்கு வர வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் சிறப்பாக உழைக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் குட் லக். கடுமையாக உழைப்பவனே வெற்றியாளனாக மாறுகிறான். ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் குட் லக். கேர்லெஸ் மேன் கேன் நெவர் கெட் குட் லக். ஆகவே உழைப்பவரே உயர்ந்தவர். நன்றி, வணக்கம். Titan of Tamil Nadu. Title sponsor MCR Pure Cotton Club formal and casual shirts supported by Namma Family Group கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். powered by Sunland பிசுபிசு இல்லாத Sunland refined sunflower oil. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. ஃபுட் ஸ்பான்சர் சேலம் ஆரா பிரியாணி. ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரிஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் மெரிபா லைஃப் இன் எவ்ரி டிராப். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா பை விந்தம் சென்னை எக்மோர். டிராவல் பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார்ஸ் சென்னை.